இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த மாதத்தை ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் நமக்கு ஏராளம் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. இந்த புதிய செப்டம்பர் மாதத்திலும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தரிசனம் தந்தவர், அவர் நம்மை நடத்துவார். அழைத்தவர் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டெடுத்தாரே, அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. அவர் கிருபை சொல்லிட வார்த்தையிலேயே. எல்லாரும் சேர்ந்த கரங்களை தட்டி, ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னை மீட்டெடுத்தீரே. ஜீவநாதன் ஜீவநாதா, உம் திரு ரத்தம் தந்தென்னை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதா ஜீவநாதா, உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீ. ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீ. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் சக்தியால் அல்ல, கையின் வேலையால் அல்ல, உந்தை அல்லவோ என்னை நடத்தினதே. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உந்தை அல்லவோ என்னை நடத்தியதை. நிற்பதும் கிருபையா கிருபையா, தெய்வ கிருபையா, நடத்தும் தயவா தயவா, நித்திய தயவா. கோழித்தன் குஞ்சினை சீரையின் கீழே மறைப்பது போ, கழுகுத்தன் குஞ்சினை சீரையின் மேலே காப்பது போ. கோழித்தன் குஞ்சினை சீரையின் கீழே மறைப்பது போ, கழுகுத்தன் குஞ்சினை சீரையின் மேலே காப்பது போ. எண்ணினால் எண்ணினால் தீராத நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. என் சக்தியால் அல்ல, கையின் வேலையால் அல்ல, உந்தை அல்லவோ என்னை நடத்தினதே. சக்தியால் அல்ல, கையின் வேலையால் அல்ல, உந்தை அல்லவோ என்னை நடத்தியதே. நிற்பதும் கிருபையா கிருபையா கிருபையா, நடத்தும் சொல்லுமா தயவா தயவா, நித்திய தயவா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதா. கீடும் வீடுகள் கரம் பிடித்தே என்னை நடத்தினதா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதா. சர்க்கீடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதா. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும்
தீராவும் கிருபைகள் எண்ணினால் நீராளின் ஏராள நன்மைகள் கோடி நன்மைகளுக்காய் சோதரம் சொல்லியும் தீராவும் கிருபைகள் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி என் சக்தியால் அல்ல கையின் வேலனால் அல்ல உந்தையை அல்லவோ என்னை நடத்தினதே சக்தியால் அல்ல கையின் வேலனால் அல்ல உந்தையை அல்லவோ என்னை நடத்தியதே ஹல்லேலூயா அவருடைய தயவு நம்மை நடத்தினது ஹல்லேலூயா அவருடைய தயவுனாலே நாம் செழிப்பாய் வாழ்ந்தோம் ஹல்லேலூயா கர்த்தர் இன்னும் அவர் நன்மை செய்யும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நினைத்திருக்கிறார் நம்முடைய சபைகளையும் ஊழியங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை சோதரம் அல்லாமா ஹல்லேலூயா உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவர் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதம் நீர் விரும்புகிற சித்தத்தையே நாங்கள் செய்து ஆண்டவரே உம்முடைய நீர் காட்டும் பாதையிலே நாங்கள் நடக்க எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே சபையும் ஒப்பு கொடுத்து எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களிலே நாங்கள் உம்மிலும் நிலைத்திருந்து நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க வரவு செலவுகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை காக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் வீட்டு செலவுகள் விக்கிரங்கள் மோசங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் விளக்கி ஆண்டவரே கையில் வந்து சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பணங்கள் எல்லாம் சேர கர்த்தர் உதவி செய்யுங்க மந்தை பெருகுது போல கர்த்தர் மனிதர்களை சபைகளை பெருக செய்யுங்க ஊழியக்கார சுகத்தை விரும்புகிறதே சுகபெற ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்கள் உபவாசங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்கட்டும் அப்பா பதில் கிடைக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா 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 அவர் ஒரு நாள் நம்மை மறவார் அல்லேலூயா கர்த்தருடைய தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் நம் தேவன் அல்லேலூயா மலைகள் விலகினாலும் பர்வதங்களை பெயர்ந்தாலும் என் கிருபை என் சமாதானம் விலகுவதில்லை என்று சொன்னாரே அல்லேலூயா அவர் நம்மை அழைத்தவர் ஆமென் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு நம் இயேசு Glory be to God, glory be to God. மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் மனிதரே நன்று நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மனிதரே நன்று நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மகிமை தேவன் உன்னை மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார்
தரிசனம் தந்தவர். அவர் ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை. தரிசனத்திலே அவர் நம்மை நடத்துவார். ஆமென். நெருக்கங்கள், தடைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். எலியாவின் தேவன் நம்மிடத்தில் உண்டு. தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கி நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கி நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியா தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர், அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அவர் நம்முடைய கண்ணை நம்மேல் வைத்து ஆலோசனை தருவார், வழிகாட்டுவார், நித்தியத்தில் நம்மை சேர்ப்பார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. 1 Corinthians 1 verse 9 says like this. தேவன் இவற்றிலெல்லாம் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். In what all things our God is faithful. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful, by whom you were called into the fellowship of His Son Jesus Christ our Lord. அவரோடு கூட ஐக்கியமாகும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். Our God has called us so that we may have a fellowship with Him. நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. Our fellowship is with our Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால்தான் Hence, வேதம் சொல்லுகிறது, the word of God says, ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். the God who has called us to have a fellowship with Him, He is a faithful God. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, In John 15 verse 4, என்னில் நிலைத்திருங்கள், abide in me, என்னில் நிலைத்திருங்கள். abide in me. நம்மோடு கூட ஐக்கியமாகும்படி விரும்புகிற தேவன் நமக்கு சொன்ன காரியம், என்னில் நிலைத்திருங்கள். The God who desires to have a fellowship with us says, abide in me, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். and I in you. கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். As the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. நாம் கனி கொடுக்கும்படியாக அவரோடு கூட நாம் நிலைத்திருக்க வேண்டும்.
To give fruits, we need to abide in God. நாம் அவரில் நிலைத்திருந்தால் When we abide in God, மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். he who abides in me and I in him bears much fruit, but without me you cannot do anything. என் பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, Not by my power or by my might, நம்மை அழைத்த தேவனால் எல்லாம் கூடும். but through the God who has called us, we can do all things. நம்மை அழைத்த தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். The God who called us, he is the God who strengthens us. அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. Hence I can do all things through Christ who strengthens me. நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். We need to abide in God. அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். The God who has called us to have a fellowship with him, he is a faithful God. நாம் அவரில் நிலைத்திருப்பது எப்படி நமக்கு தெரியும்? So how do we know that we are abiding in God? 1 யோவான் 4 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. In 1 John 4 verse 13 says likewise, அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். By this we know that we abide in him and he in us, because he has given us the Holy Spirit. தேவ ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். The Holy Spirit is given unto us. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். We need to live a life that is filled with the Holy Spirit. ஆவியினாலே நடத்தப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves so that we may be guided through the Holy Spirit. பரிசுத்த ஆவி அவர் நமக்கு கொடுத்ததினாலே, Because he has given his Holy Spirit, நாமும் அந்த பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டதினாலே, because we have received the Holy Spirit through our faith, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். we know that we abide in him and he in us. யோவான் 15 அதிகாரம் 10 வசனம் இப்படி சொல்லுகிறது. John 15 verse 10, நான் என் பிதாவின் கற்பனையை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். like how I take the commandment of God and abide in his word, likewise you follow the commandment of God. நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால், If you abide with the commandment of என்னுடைய God, அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். you shall abide in his love. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். Let us obey to the word of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவன் நம்மோடு கூட ஐக்கியமாவதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். The God who has called us to have a fellowship with him, he is a faithful God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இரண்டாவது காரியம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம். Secondly, 1 Corinthians 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. No temptation has overtaken you except such as in common to man. எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிற சோதனை போலதான் நமக்கும் சோதனைகள் வருகிறது. Like how every person in the world experiences temptation, likewise we also are tempted. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். But God is faithful. எதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? In what he is faithful? ராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. He will not allow you to be tempted beyond what you are able. அல்லேலூயா. Hallelujah. எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு காரியம். See how comforting is the word. இந்த வேளையிலே நம் எப்படியாய் தைரியப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. In this moment the word of God strengthens us. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடுப்பதில்லை. Our God will never let us to be tempted more than our capability or our ability. சோதனையை தாங்கத்தக்க, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். But with the temptation will also make a way to escape that you may be able to bear it. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Our God is faithful. திராணிக்கு மேலே சோதனைக்கு நம்மை உட்படுத்த மாட்டார். He will not let us to be tempted beyond our capability. தாங்கத்தக்க பலனை கொடுக்கிறவர். He will also give the strength to bear அந்த it. சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை போக்கை நமக்கு உண்டாக்குகிறவர். Our God also makes a way to escape the temptation. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தரிசனத்திலும் சரி, Even in our vision, இந்த புதிய மாதத்திலும் சரி, even in this new month, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் in our spiritual life, சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். our God is faithful so that he will deliver us from our தப்பிக்கொள்ளும் temptations. வழியை நமக்கு தெரிவிப்பவர் கர்த்தர். It is our God who shows the way to escape.
2 தெசலோனிக்கே 3 அதிகாரம் 3 வசனம். 2 Thessalonians 3 verse 3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், But the Lord is faithful, அவர் உங்களை சிறப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்ளுவார். who will establish you and guard you from the evil. நாம் ஏன் கலங்க வேண்டும்? So why should we be dismayed? என்ன நடக்குமோ என்று ஏன் நாம் பயப்பட வேண்டும்? Why should we have the fear of what is going to happen in இந்த future? மாதம் செப்டம்பரிலும் தேவன் நம்மை நடத்த வேண்டுமே. Even in this month of September, our God should lead us. எத்தனையோ காரியங்கள் கடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It is very necessary for us to cross through a lot of path. செங்கடலை போல எதிர்ப்ப நமக்கு முன்பாக தடைகள் இருக்கலாம். Like the Red Sea, we may have problems as a wall. அவர் தப்பித்துக்கொள்ள போக்கை அவர் உண்டாக்குவார். But God will show us the way to escape. அது மாத்திரம் நம்மை சிறப்படுத்துவார். Not only that, He will strengthen us. நமக்கு சாத்தான் உண்டாக்குற தீமைகள், மனிதர்களில் உண்டாகும் தீமைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையிலவர். அல்லேலூயா. Our God is faithful so that He will guard us from the evil one. ஆகையால் நாம் சொல்லுவோம், So let us all say, கர்த்தர் உண்மையிலவர், our God is faithful. தீமையிலிருந்து என்னை ரட்சிப்பார். He will deliver me from the evil. தீமையிலிருந்து விலக்கி என்னை காப்பார். He will guard me from evil. என் குடும்பத்தை தீமையிலிருந்து விலக்கி காப்பார். He will guard my family from evil. எங்கள் சபையை தீமையிலிருந்து விலக்கி காப்பார். The Lord will protect our church from the evil. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது காரியம் எபிரேயர் 11 அதிகாரம் 11 வசனம். Thirdly, Hebrews 11 verse 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயசென்றாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். By faith, Sarah herself also received strength to conceive seed, and she bore a child when she was past her age. விசுவாசம் நமக்கு உண்டு. We have the faith. அந்த விசுவாசத்தை துவக்கினவர் நம்முடைய கர்த்தர். The one who started our faith is our God. கர்த்தருடைய நாமத்திற்கு, கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of Lord Jesus Christ அவர் be நமக்கு glorified. பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Our God has given us a lot of promises. நாமும் சாராளை போல வாக்கு பண்ணினவர் உண்மையிலவர் என்று எண்ணி நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். Like Sarah, let us also believe that a God who has given the promise is faithful, and let us inherit those promises. அல்லேலூயா. Hallelujah. உனக்கு செய்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். And the God who has given you the promises, He is faithful to fulfill them. வெள்ளனடைவாய். You will be strengthened. வழிகள் திறக்கும். Doors will be opened. வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அற்புதங்கள் நடக்கும். Miracles and wonders will happen so that your promises are fulfilled. அல்லேலூயா. Hallelujah. ரோமர் 4 அதிகாரம் 19 வசனம் இப்படியாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. Romans 4 verse 19 encourages us likewise. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. And Abraham not being weak in faith. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். He did not consider his own body already dead since he was about 100 years old. அல்லேலூயா. Hallelujah. தன்னை குறித்து, தன்னுடைய சூழ்நிலையை குறித்து, தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன் எந்த ஒரு காரியத்தையும் அவன் நினைக்காமல், And Abraham did not consider himself, his situation and his body. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் தேவன் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். And he was fully convinced that the God who has promised, He will do it. உன்னை அழைத்து சென்றவர், The God who brought you, உனக்கு ஊழியத்தை கொடுத்தவர், the God who gave you the ministry, தரிசனத்தில் உன்னை இணைத்தவர், the God who aligned you in His vision, அவர் நிச்சயமாய் தம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். Definitely He will perform the promise He has given to you. ஊழியத்திலும் Even in ministry, மேன்மையை காண்போம். we shall see His glory. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் Even in our personal lives, தேவ மகிமையை காண்போம். we shall see the glory of God. நம்முடைய குடும்பத்திலே In our family, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், வல்லவர் என்பதை நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். let us believe that a God who is mighty to fulfill His promises, and let us be convinced and fully in faith. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் பரிசுத்தம் என்று அழைக்கப்பட்டோம். We are called for holiness. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். Our body, heart and soul should be holy, and this is what our Lord desires. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். When our Lord Jesus Christ comes, let our body, soul and mind find spotless. ஆகையால் தான் அவர் இரத்தத்தினாலும்
அவருடைய வார்த்தையினாலும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Hence we are being cleansed and sanctified through His word அல்லேலூயா. and blood. ஆனாலும் நம் மாம்சத்திலே நாம் பலவீனமாய் சில காரியங்களை நாம் செய்கிறோம். Although we are weak in flesh, we are doing certain things. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவார். But through the promises of God, He will definitely sanctify us and make us holy. இயேசு வரும்பொழுது நான் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் குற்றமற்றதாய் என் சரீரம் ஆவி ஆத்துமா காணப்பட வேண்டும். When the Lord Jesus comes, I need to be found as spotless. ஆகையால்தான் நாம் அவருடைய வருகையிலே அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோம். Hence we are eagerly waiting for the grace on His coming. கர்த்தருடைய நாமத்துக்கு கர்த்தரையும் அவர் கொடுக்க போகிற கிருபைக்கும் காத்திருக்கிறோம். We are waiting for God and His grace. 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Thessalonians 5:20, உங்களை அழைக்கிற உண்மையிலவர் அவர் அப்படியே செய்வார். the God who has called you is faithful and He will do it. என்ன செய்ய போகிறார்? What is He going to do? அவர் வரும்பொழுது ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட்டிருக்கும்படியாய் அவர் செய்வார். And may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. The Lord will make us holy. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us. அவர் அப்படியே செய்வார். And He will fulfill it. அவர் உண்மையுள்ளவர். Our God is faithful. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is faithful. அவர் நம்மை சீர்படுத்துவார். He corrects us. ஸ்திரப்படுத்துவார். He strengthens us. பலப்படுத்துவார். He gives us power நிலைநிறுத்துவார். and establishes. நம்மை பரிசுத்தமாகும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர். The God who has called us to become holy, He is நம்மை faithful. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Our God is holy. நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறதான தேவன் செய்கிற காரியம் தான் இது. It is the doing of God for the eternal glory. 1 பேதுரு 5:10 இதை தான் சொல்லுகிறது. 1 Peter 5:10 says this. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தியே தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடமிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. But may the God of all grace, who has called us to His eternal glory by Christ Jesus, after you have suffered a while, perfect, establish, strengthen and settle you. அழைத்தவர் நம்மை சிறப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். The God who has called us will perfect us and நம்மை establish us. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The God who has called us is faithful. 1 தெசலோனிக்கேயர் 3:12 நமக்கு என்ன சொல்லுகிறது? 1 Thessalonians 3:12. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். And may Lord make you increase and abound in love to one another and to all, just as we do to you. ஏன்? Why? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி உங்களை இருதயத்தை சிறப்படுத்துவாராக. So that He may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all His saints. நம்முடைய அழைத்தவர் நம்முடைய இருதயங்களை சிறப்படுத்துவார். The God who has called us, let Him perfect our hearts. தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி நம் இருதயத்தை அவர் சிறப்படுத்துவார். Let God establish our hearts blameless in holiness. நாம் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் பெருகவும் நிலைத்தோங்கும் செய்வார். And the Lord will make us to increase and abound in love to one another and to all. பாடறிகிற நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். We who are going through problems and trials and tribulation, the Lord will perfect us, establish us, strengthen us and settle கலங்க us. வேண்டிய அவசியம் இல்லை. So do not be dismayed. நம்ம இருதயங்கள் எல்லாம் சிறப்படுத்துகிற தேவன் நமக்கு உண்டு. Because we have a God who establishes our hearts. ஆமென். கர்த்தர் உண்மையுள்ளவர். Our God is faithful. நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். The God who has called us, He is faithful. அவர் அப்படியே செய்வார். And He will fulfill it. கர்த்தாவே கண்களை மூடி ஜெபிப்போம். Let us all close our eyes and pray. அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord Jesus, we praise you. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Our Lord is good and His grace endures forever. அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we praise you. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. We thank you for your grace. இந்த மாதத்திலே இந்த செப்டம்பர் மாதத்திலே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மைப்படும்படி In the September month, Lord, glorify our spiritual life. நீர் ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியமாவதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எங்களுக்கு நீர் ஆண்டவரே சொன்னபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, God, that you are faithful God who has called us into your fellowship. உம்மை அல்லாமல் யார் உண்டு எனக்கு ஆண்டவரே? Who is there other than you, O Lord?
உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். We depend fully upon you. உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். We abide in you. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே அவற்றை செய்து முடிக்கிற தேவன் நீர். Lord, you are the God who does everything for us. அவன் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. We praise you with a thankful heart. அல்லேலூயா. நன்றியோடு சோதரிக்கிறோம். We praise you, O God. எங்களை சோதனைகளில் ஆண்டவரே ஆண்டவரே நீர் தாங்கத்தக்கதாகவும் சோதனையை கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் நீர் உண்டாக்குகிற தேவன். நீ உண்மையிலவராய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. God, you are the God who is faithful, that you will make a way to escape our temptations and also தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார். you are a faithful God. நாங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பதில்லையே. You do not allow us to be tempted beyond what we are able to bear. நன்றியோடு சந்தோஷத்தோடு எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. With thanksgiving and rejoicing we commit our body, soul and mind. எங்களை சிறப்படுத்தி எல்லா தீங்கிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் நீ உண்மையிலவராய் இருக்கிறீரப்பா. You are faithful to establish us and protect us from all evil. ஆண்டவரே, மாலை நாங்கள் யாவற்றையும் செய்து முடிப்போம். Through you we can do all things. அல்லேலூயா. எங்களை சுரப்படுத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. Lord, you are the God who perfects us and strengthens us. தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe on all the promises that you have given to us. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். You are faithful, எங்கள் God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். Our Lord Jesus Christ who has promised, he is faithful. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, we glorify your name. இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய கண்களினாலே நாங்கள் அதை காணாவிட்டாலும், Although we are not able to see with our eyes, எதிர்மறையான காரியங்கள் எங்களை சுற்றி இருந்தாலும், although the circumstances are against us, ஆண்டவரே நீர் வாக்குப்படினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். Lord Jesus, you are able to fulfill what you have உம்மை promised. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We glorify you, O God. எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் மேன்மைப்படுத்துவீர். In our church, in our family, in our lives, Lord, you be glorified. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். Let the promises be fulfilled. ஹல்லேலூயா. Hallelujah. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, You are the God who makes us holy. ஹல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தமாகும்படியாய், குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வருகையிலே எங்களை ஆண்டவரே நீர் வைக்கிற உண்மையிலவராய் இருக்கிறீர். Lord, you are faithful so that you may preserve us blameless on the coming of our Lord Jesus Christ. அதி சீக்கிரம் நீங்கும் இந்த பாடுகள். All these problems will go away soon. ஆண்டவரே, இந்த பாடம் இருக்கிற எங்களை Lord, we who are in this path, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவி. நின்னை அழைத்தவர் நீ உண்மையுள்ளவர். you will perfect us, establish us, strengthen us and settle us. You are the God who has called us. You are faithful. மற்றவர்களிடத்திலும் யாவரிடத்திலும் மனுஷரிடத்திலும் அன்பை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்கிற தேவன். You are the God who increases and abundant love to one another. You are faithful, O God. என் வாழ்வில் அன்பு தாழ்ச்சி இல்லை ஆண்டவரே. Lord Jesus, உம்முடைய அன்பு என்னை நடத்தும், நிரப்பும். fill me with your love. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே, எங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி எங்கள் இருதயங்களை சிறப்படுத்துகிறவரே. You are the God who establishes our hearts blameless in holiness before our God and the Father. பார்த்து நாங்கள் விழுகிறோம். We fall into your feet. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியா இந்த மாதத்திலே, Lord Jesus, in this month for us to be holy, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. let the Holy Spirit guide us and teach எங்கள் us. உபவாசங்கள், எங்கள் ஜெபங்கள், ஆராதனைகள், வேத தியானங்கள் பிரியமாய் இருக்கட்டும். Let all our fastings, our prayers and meditations be a favor in your eyes. பரலோகத்தின் மேன்மையை காணும்படியாய், தரிசனங்களை காணும்படியாய், வருங்காலம் குறித்துதான வெளிப்பாடுகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. Lord Jesus, give us the revelation regarding our future, our visions, O Lord. ஊழியத்தின் தரிசன ஆழத்துக்கு எங்களை அழைத்துச் செல்லும். Take us deeper into the vision of our ministry. இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய வழிநடத்தலும் இன்றும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவன் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அன்றென்று தீவை வெற்றிடுவே என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே ஒன்றுக்கும் இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன் ஒன்றுக்கும் இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும் இயேசு தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசு தேவா தேவனே இயேசு தேவா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.